என் பசங்க நம்ம வாதானூர் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி ஒருத்தவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் மத்தியில் நீண்ட நாளாக தனிமையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னன்னா அவங்க வீடை சுற்றி அரசு பள்ளி விரிவடைஞ்சிடுச்சு. அதனால அவங்க வீடே அந்த ஸ்கூலுக்கு நடுவில் மாட்டிக்கிச்சு. நான் அந்த பாட்டியை போய் பார்த்து பேசக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த பாட்டியை வந்து சிலது சொன்னாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி வந்து இது சம்மந்தமாக நீண்ட காலமாக நம்ம அரசுக்கு வந்து கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் எந்த அரசுமே கண்டுக்கலையாம். அந்த பாட்டிக்கிட்ட பேசிட்டே இருக்கக்குள்ள தான் தெரிஞ்சது அந்த பாட்டிக்கு வந்து கணவர் ஆக்சிடென்ட் இறந்துட்டாரு. அந்த பாட்டிக்கு வந்து பசங்களுமே இல்லை. அந்த பாட்டியோட அம்மாவுமே பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இறந்துட்டாங்க. அந்த பாட்டி இருந்த அந்த குடிசை வீடுமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மரம் விழுந்து அந்த குடிசையுமே ஃபுல்லாக டேமேஜ் ஆகி இடிஞ்சிடுச்சு. அந்த பாட்டி வந்து எங்கே தங்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலோட சைக்கிள் ஸ்டாண்டில் அங்கே தங்கிட்டு இருக்காங்க நைட். ஆனால் சாப்பாடுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் போகிற அந்த மதிய சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு அவங்களோட காலத்தை தள்ளிட்டு இருக்காங்க. ஆஹ் போன வாரம் கூட அந்த கிராமத்துக்கு வந்த நம்ம தொகுதி எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா குக்கர் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. அந்த டைம்ல கூட இவங்க போய் கேட்டிருக்காங்க, என்ன சார் ஆச்சு அது அந்த வீடு அது சம்மந்தமா. அப்படி கேட்கக்குள்ள அவர் என்ன சொல்லியிருக்காரு, பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம், இதே பதில் தான். எப்போ போய் கேட்டாலும் பார்க்கலாம் பார்க்கலாம்னு அப்படியே சொல்லியிருக்காரு. எனக்கு புரியல சார் சத்தியமா. இன்னும் எத்தனை வருஷம் சார் பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்ல போறீங்க? உங்க ஆட்சியே முடிய போகுது சார். இன்னும் இருக்கிறதே 2 மாசம். இன்னும் பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம்னு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருந்தா என்னதான் சார் இது? வெறும் பொய் வாக்குறுதி கொடுப்பீங்களே எலெக்ஷன் டைம்ல, அதே மாதிரி அந்த பார்ட்டிக்கும் பொய் வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்கீங்களா? அவங்கள நம்ப வச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல எனக்கு நம்ம தொகுதியில மட்டும் பார்கள் திறக்கிறது மட்டும் அப்ரூவல் டப்பு டப்புன்னு ஆகுது. அந்த பாட்டி அவங்க இடத்துக்கு பதில் ஒரு மாற்று இடத்துல ஒரு சின்ன குடிசை வீடு கேட்கறாங்க. அதுக்கு ஏன் சார் இந்த அரசாங்கத்தால முடியல? நீங்க ஒரு மினிஸ்டரா இருக்கீங்க, எஜுகேஷன் மினிஸ்டராகவும் இருக்கீங்க, நம்ம தொகுதி எம்எல்ஏ இருக்கீங்க. உண்மையாலுமே உங்களுக்கு நம்ம தொகுதி மக்கள் மேல அக்கறை அன்பு இருந்தா இதை நீங்க செஞ்சு கொடுத்துருவோம். நீங்க செய்வீங்களா இல்லையான்னு பாக்குறேன் நான் இருக்கிற இந்த 2 மாசத்துல. அந்த பாட்டிக்கு யாரும் இல்லைன்னா சார் இவ்வளவு நாள் அலைய வச்சீங்க, அலட்சியமா இருந்தீங்க. ஆனா இதுக்கப்புறம் அப்படி முடியாது சார். அந்த பாட்டியோட ஃபேமிலியில ஒருத்தனா இனிமே நான் கேள்வி கேட்பேன். நான் மட்டும் இல்ல, இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே கேள்வி கேட்பாங்க உங்களை. நம்ம எம்எல்ஏ அவர்களோட ஐடியை நான் கமெண்ட்ல டேக் பண்றேன். நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த பாட்டிக்கு எப்பதான் சார் நீங்க இந்த மாற்று இடத்துல ஒரு வீடு கட்டி தருவோம் நம்ம எல்லாருமே கேள்வி கேட்போம். அவர் செஞ்சுதான் தராரா இல்லையான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போமே. அவர் வெறும் பதவிக்காக வந்தாரா இல்ல உண்மையாலுமே நம்ம மக்கள் மேல இருக்கிற அன்புல இந்த தொகுதியில இருக்காரான்னு நம்ம பார்ப்போமே. நம்ம எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்க கேட்க தான் இந்த பாட்டிக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குங்க. ஒரு மனிதாவி மனத்தோட மனித நேயத்தோட நம்ம இந்த ஒரு நல்ல விஷயத்துல செய்யணும்னு அன்பா கேட்டுக்கிறேன். நன்றி. ஆனா இத்தனை வருஷம் இதுல தான் இருந்தீங்க? இதுலதான் இருக்கிறோம் நாங்க. நான் பிறந்ததே இந்த இடத்துல தான். உங்களை வீட்டில் உட்கார வைக்க தான் எங்களோட இது ஆசை.